Hello students, welcome to HIBA Max 9th Standard CBSE Max பார்த்துட்டு இருக்கோம் Chapter 4 Exploring Algebraic Identities Exercise 4.5 இந்த வீடியோல பார்க்கலாம். First question, simplify the following rational expressions assuming that the expression in the denominators are not equal to 0. Denominator 0 கிடையாது அப்படின்னு assume பண்ணிட்டு நம்ம இதை simplify பண்ணுவோம். Reduce to lowest form நம்ம கொண்டு வரணும். அதான simplification. இப்போ சொல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் நியூமரேட்டர்ல பாருங்க 3 1s are 3 3 1s are 3 6 3s are 18. ஸோ நான் 3 காமனா வெளியே எடுப்பேன். p ஸ்கொயர் மைனஸ் pq மைனஸ் 6q ஸ்கொயர் ரைட்டா. அதே மாதிரி டினாமினேட்டர்ல கீழே இருக்க டேர்ம் p ஸ்கொயர் பிளஸ் 3pq மைனஸ் 10q ஸ்கொயர்னு இருக்கா. இப்போ இது ரெண்டத்தையும் தனித்தனியா நான் ஃபேக்டரைஸ் பண்ண போறேன், அதுக்கப்புறம் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ண போறேன். இப்போ ஃபர்ஸ்ட் நான் நியூமரேட்டர்ல இருக்க டேர்மை ஸ்ப்ளிட் பண்ண போறேன். சரிங்களா, இதை எப்படி எடுத்துக்கணும்னா p ஸ்கொயர் மைனஸ் q இன்டூ p மைனஸ் 6q ஸ்கொயர். இப்போ இந்த மைனஸ் q தான் சம்மு, மைனஸ் 6q ஸ்கொயர் தான் ப்ராடக்ட். ஸோ இங்க வந்து 1 தான் இருக்கு, அதனால மைனஸ் 6q ஸ்கொயர் தான் நான் எடுத்துக்கிறேன். இதை ரெண்டா பிரிக்கணும், மைனஸ் q ஆன்சர் வரணும். அப்ப மைனஸ் 3q பிளஸ் 2q எடுத்தாதான் எனக்கு மைனஸ் q வந்து ஆன்சரா வரும். ரைட்டா, பிக்கு முன்னாடி இருக்கிறது தானே வரணும். ஸோ மைனஸ் பெரிய நம்பருக்கு தான் நான் எழுதிட்டேன். ஸ்பிளிட் பண்ணி எழுதலாமா? பி ஸ்கொயர் மைனஸ் 3q p பிளஸ் 2qp மைனஸ் 6q ஸ்கொயர். ரைட்டா, இப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்ம்ல இருந்து p காமனா வெளியே எடுக்கலாம். அப்ப p மைனஸ் 3q கிடைக்கும். நெக்ஸ்ட் ரெண்டுத்துல இருந்து நான் பிளஸ் 2q வெளியே எடுக்கிறேன். அப்ப இங்க p மட்டும் வரும், பிளஸ் தான் இருக்கு, அப்ப மைனஸ் 2 3s are 6. ஒரு q வெளியே வந்துச்சு, இன்னொரு q இருக்கும். இப்ப இது ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதலாம். p மைனஸ் 3q இன்டூ p பிளஸ் 2q. இது நியூமரேட்டர். இப்ப டினாமினேட்டர்ல நமக்கு என்ன இருந்தது? p ஸ்கொயர் பிளஸ் 3pq மைனஸ் 10q ஸ்கொயர். ரைட்டா, இப்ப சேம் நம்ம ஃபர்ஸ்ட் நியூமரேட்டருக்கு என்ன பண்ணோமோ அதேதான். 1 இன்டூ மைனஸ் 10q ஸ்கொயர் மைனஸ் 10q ஸ்கொயர் ரெண்டா பிரிக்கணும். 3pq வருது, அப்ப 5 2s are 10. சரிங்களா, அப்ப 5q 2q பிளஸ் 3pq இருக்கறனால பிளஸ் 5 மைனஸ் 2, அப்பதான் பிளஸ் 3 வரும். மல்டிபிள் பண்ணா மைனஸ் 10q ஸ்கொயரும் கிடைக்கும். ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாமா? p ஸ்கொயர் பிளஸ் 5qp மைனஸ் 2qp மைனஸ் 10q ஸ்கொயர். ஃபர்ஸ்ட் டேர்ம்ல p காமன், அப்ப p பிளஸ் 5q வரும். செகண்ட் டேர்ம்ல மைனஸ் 2q காமன், அப்ப p வரும், மைனஸ் வெளியே இருக்கு, ஸோ உள்ள பிளஸ் தான் எழுதணும். 2 5s are 10, ஒரு q எழுதணும். இப்ப இது ரெண்டும் சேம், சேர்த்து எழுதலாமா? p பிளஸ் 5q இன்டூ p மைனஸ் 2q. இப்ப நான் கண்டுபிடிச்ச ரெண்டு டேர்மையும் எடுத்து என்னோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல எழுதிட்டு போறேன். 3 இன்டூ p minus 3q into p plus 2q divided by கீழே இருக்க ரெண்டும் p plus 5q next p minus 2q. இப்ப இதுல காமன் ஃபேக்டர் எதுவுமே இல்லை, ஸோ இதை அப்படியே நம்ம விட்டுறலாம். இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஏதாவது காமனா இருந்தாதான் கேன்சல் பண்ண முடியும், எதுவுமே காமனா இல்லை. ஸோ ஃபேக்டரைஸ் மட்டும் பண்ணிட்டு நம்ம அப்படியே விட்டுறலாம். சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் ஒன், n cube minus 3n square m plus 3nm square minus m cube divided by 5m square minus 10mn plus 5n square. இந்த சொல்யூஷன்ல இதை தனித்தனியா எடுத்துட்டு சால்வ் பண்ணலாம். n cube minus 3n square m plus 3nm square minus m cube. இந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தோன்னே எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா n minus m whole cube தான் இதோட வேல்யூ. எப்படி கம்பேர் பண்றோம் தெரியுமா? a cube minus 3a square b plus 3ab square minus b cube is equal to a minus b whole cube. இப்ப a இருக்கிற இடத்துல n இருக்கு and b இருக்கிற இடத்துல m இருக்கு. ரைட்டா, சோ இந்த ஃபுல் டேர்ம் நான் இப்படி ஷார்ட்டா எழுதிக்கலாமா? ஐடென்டிட்டியும் நம்ம கிட்ட இருக்கு. அடுத்தது 5m square minus 10mn plus 5n square. எல்லாத்தையும் 5 காமன் வெளியே எடுத்துடலாம். m square minus 2mn plus n square.
இப்போ இது எப்படி இருக்கு பாருங்க, m வந்து ஏன்னு எடுத்துக்கலாம், n வந்து bன்னு எடுத்துக்கிட்டோம்னா a ஸ்கொயர் மைனஸ் எங்க மைனஸ் 2ab plus b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் தானே எழுதுவோம். ஸோ இந்த டேர்மை கம்ப்ளீட்டா நான் எப்படி எழுதிக்கலாம், a இருக்கிற இடத்துல m மைனஸ் n ஹோல் ஸ்கொயர். இதுக்கப்புறம் இதை நம்ம கொஸ்டின்ல சப்ஸ்டியூட் பண்ணலாம். நியூமரேட்டர்ல என்ன இருக்கும், n மைனஸ் m ஹோல் கியூப் டிவைடட் பை 5 இன்டூ m மைனஸ் n ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்குது. இப்போ இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கானா இல்ல, ரைட்டா? ஏன்னா இங்க எப்படி இருக்குன்னா இது மைனஸ், இது வந்து n மைனஸ் m, இது வந்து m மைனஸ் m. ஸோ இதை ரெண்டுத்தையும் நான் ஏதாவது ஒன்று மாத்தினாதான் செய்ய முடியும். ஸோ நான் நியூமரேட்டரை சூஸ் பண்றேன். நியூமரேட்டர்ல மைனஸை காமனா வெளியெடுக்கிறேன். அப்போ மைனஸ் m பிளஸ் ஆயிடும், less n மைனஸ் ஆயிடும், ஹோல் கியூப் டிவைடட் பை 5 இன்டூ m மைனஸ் n ஹோல் ஸ்கொயர். ஸோ இதுல ஸ்கொயரும் இதுல ரெண்டும் கேன்சல் ஆயிட்டா 1 மட்டும் இருக்கும். மைனஸ் ஆஃப் m மைனஸ் n டிவைடட் பை 5 தான் ஃபைனல் ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் தேர்ட் ரோம் லெட்டர் பாருங்க. w கியூப் மைனஸ் v கியூப் பிளஸ் எக்ஸ் கியூப் பிளஸ் 3wvx டிவைடட் பை w ஸ்கொயர் பிளஸ் v ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2wv மைனஸ் 2vx பிளஸ் 2wx. ஸோ தனித்தனியா சால்வ் பண்றோம், அப்புறமா ஒன்னு எடுத்து சப்ஸ்டியூட் பண்றோம். w கியூப் மைனஸ் v கியூப் பிளஸ் எக்ஸ் கியூப் பிளஸ் 3wvx. இதை நான் எதோட கம்பேர் பண்ண போறேன்னு இருக்கு, ரைட்டா? நமக்கு ஒரு ஐடென்டிட்டி தெரியும், என்ன அப்படின்னா a கியூப் பிளஸ் b கியூப் பிளஸ் c கியூப் மைனஸ் 3abcன்னு வரும்போது that is equal to a plus b plus c into a square plus b square plus c square minus ab minus bc minus caன்னு எடுத்துக்கலாம். இப்போ இங்க w a இருக்கிற இடத்துல இருக்கு, மைனஸ் v வந்து b இருக்கிற இடத்துல இருக்கு, x வந்து c இருக்கிற இடத்துல இருக்கு. ஸோ இது எப்படி, இந்த டேர்ம் எப்படி நம்ம இதே மாதிரி மாத்தி எழுதலாம்னா, ஃபர்ஸ்ட் இதுல இந்த vக்கு வந்து மைனஸ் அப்ளை பண்ணிடணும். w கியூப் பிளஸ், ஏன்னா a கியூப் பிளஸ் b கியூப் பிளஸ் c கியூப் தானே இருக்கு, மைனஸ் v ஹோல் கியூப் பிளஸ் எக்ஸ் கியூப் மைனஸ் தான் இருக்கு 3w இன்டூ மைனஸ் v, அதனால மைனஸ் இன்டூ மைனஸ் இங்க என்ன ஆயிடுது, பிளஸ் ஆயிடுது, இன்டூ எக்ஸ். தட் இஸ் ஈக்குவல் டு a இருக்கிற இடத்துல w, b இருக்கிற இடத்துல மைனஸ் v, c இருக்கிற இடத்துல எக்ஸ். a இருக்கிற இடத்துல w ஸ்கொயர் பிளஸ் மைனஸ் v ஹோல் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் a இருக்கிற இடத்துல w, b இருக்கிற இடத்துல மைனஸ் v, மைனஸ் ஆஃப் மைனஸ் v, c இருக்கிற இடத்துல எக்ஸ், மைனஸ் எக்ஸ் இன்டூ w. ரைட்டா? இதை சிம்பிளிஃபை பண்ணலாமா? w plus into minus minus v plus x, w square plus v square plus x square plus wv plus v into x minus x into w. ரைட்டா? இப்போ இதை ஃபர்ஸ்ட் நம்ம இதை கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும், டினாமினேட்டர்ல இருக்கிறது. டினாமினேட்டர்ல என்ன கொடுத்திருந்தாங்க, w ஸ்கொயர் பிளஸ் v ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2wv மைனஸ் 2vx பிளஸ் 2wx. இந்த ரெண்டு டேர்ம்லயும் மைனஸ் வருது, காமனா v இருக்கு, ஸோ v தான் இங்க மைனஸ்ல வரணும். அடுத்த லைன் எப்படி இருக்குன்னா w ஸ்கொயர் பிளஸ் மைனஸ் v ஹோல் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2, a இருக்கிற இடத்துல w, b இருக்கிற இடத்துல மைனஸ் v பிளஸ் 2 இன்டூ b இன்டூ c, b இருக்கிற இடத்துல மைனஸ் v, c இருக்கிற இடத்துல x இருக்கு, பிளஸ் 2 இன்டூ w x. a இருக்கிற இடத்துல w, c இருக்கிற இடத்துல x. ஸோ இதே மாதிரி ஃபார்மேட் தானே இருக்கு. இது என்ன ஐடென்டிட்டி நமக்கு தெரியும், a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் c ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் 2bc பிளஸ் 2ca. that is equal to a plus b plus c whole square. ரைட்டா? இப்போ இத இங்க என்னென்ன இருக்கு பாருங்க, a is equal to w, b is equal to minus v, c is equal to x. இப்போ இதை அப்படியே மாத்தி எழுதினா போதுமா, w minus v plus x whole square. ரைட்டா? இப்போ இந்த டேர்ம் செகண்ட் டினாமினேட்டரோடது, இந்த டேர்ம் வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது. இது ரெண்டுத்தையும் நான் டிவைட் பண்ணும், ரைட்டா? ஃபர்ஸ்ட் நியூமரேட்டர்ல w minus v plus x,
w square plus v square plus x square plus w into v plus v into x minus x into w divided by இப்போ கண்டுபிடிச்சது denominatorல w minus v plus x whole square இதுல ஒரு டேர்மும் இதுல ஒரே ஒரு டேர்மும் கேன்சல் ஆகும் நமக்கு இந்த டேர்ம் மட்டும் இருக்கும் அதை எடுத்து எழுதிக்கலாம் w square plus v square plus x square plus w into v plus v into x minus x into w. Understand அது சம்மையில இருக்கும். Next question பார்க்கலாம். Next question 4y square minus 20yz plus 25z square divided by நான் இங்க divided by எழுதாம symbol எழுதிக்கேன் 25z square minus 4y square இததான் solve பண்ண போறோம். So first 4y square minus 20yz plus 25z square எடுத்துக்கலாம். இப்போ இது எப்படி மாத்தலாம் 4y அப்போ 2 2s are 4 2 square into y square minus 2 into a into b வரணும் 25 எப்படி எல்லாம் 5 square into z square இப்போ a என்னது 2y இருக்கும் into 2y b value என்ன 5z next line எப்படி எழுதலாம் 2y whole square எடுத்து வெளியே எடுத்துடுறேன் minus 2 2s are 4 4 5s are 20 xy கரெக்டா இருக்கு 2 into 2y into 5z plus 5z whole square னு எழுதிக்கலாமா so இந்த identity என்னது a square minus 2ab plus b square is equal to a minus b whole square இப்போ a இடத்துல 2y minus இருக்கு b இடத்துல 5z whole square இதான் numerator denominator பாருங்க 25z square minus 4y square இப்போ 25 எப்படி எழுதலாம் 5z whole square இங்க கண்டுபிடிச்சனால டைரக்டா எழுதுறேன் minus 4y square எப்படி எழுதலாம் 2y whole square இப்போ இது என்ன ஐடென்டிட்டி நமக்கு தெரியும் a square minus b square is equal to a plus b into a minus b so இது எப்படி split பண்ணி எழுதலாம் 5z minus 2y 5z plus 2y இப்போ questionல substitute பண்ணலாமா 2y minus 5z whole square divided by 5z minus 2y 5z plus 2y இப்போ இந்த டேர்ம்ல பாருங்க இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு ஆனா 5z செகண்டா வருது y 2y வந்து ஃபர்ஸ்ட் வருது சோ இத நான் மாத்தி எழுதணும் அப்ப -1 வெளிய எடுக்கிறேன் ஸ்கொயர் அப்ளை பண்ணனும் இதுக்கு முன்னாடி கியூப் இருக்கும் டைரக்டா எழுதிட்டு போயினா minus into minus into minus minus தான் பட் ஸ்கொயர் வரும்போது மைனஸ் பிளஸ்ஸா மாறிடும் அதனால -1 whole square into minus 5z plus ஆயிடும் plus minus ஆ மாறிடும் whole square divided by 5z minus 2y 5z plus 2y இப்போ கேன்சல் பண்ணலாமா இதுல ஒரு டேர்ம் கேன்சல் -1 into -1 plus 1 அப்ப 5z minus 2y divided by 5z plus 2y னு எழுதிக்கிட்டா போதும் அண்டர்ஸ்டாண்ட் அக்தா சம் அடுத்த क्वेश्चन பார்க்கலாம் next question x square plus x minus 6 into x square minus 7x plus 12 divided by x square minus 6x plus 8 x square minus 9 இப்போ நியூமரேட்டர் தனியா பிரிச்சு பார்க்க போறோம் அப்புறம் டினாமினேட்டர் தனியா பிரிச்சு எழுத போறோம் சரியா சொல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் நியூமரேட்டர் x square plus x minus 6 இப்போ இந்த minus 6 ரெண்டா ஸ்ப்ளிட் பண்றேன் 3 2s are 6 இங்க பிளஸ் இருக்கு அப்ப பெரிய நம்பருக்கு பிளஸ் சின்ன நம்பருக்கு மைனஸ் பிளஸ் 3 minus 2 பண்ணா 1 சோ கரெக்டா இருக்கா இது எப்படி எழுதலாம் x square plus 3x minus 2x minus 6 இது ரெண்டுத்துல x காமன் வெளிய எடுத்தா x plus 3 னு எழுதிக்கலாம் minus 2 காமனா வெளிய எடுத்தா x plus 3 னு எழுதிக்கலாம் இப்போ இது ரெண்டும் ஒரே மாதிரி வந்துருச்சா அப்ப x plus 3 into x minus 2 இதான் ஃபர்ஸ்ட் டேர்ம் கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்தது என்ன இருக்கு x square minus 7x plus 12 12 ரெண்டா பிரிக்கணும் -7 வரணும் அப்ப 4 3s are தான் 12 இப்ப 6 2s are வரும் ஆனா 7 வராது சோ இங்க மைனஸ் இருக்கனால 4 க்கும் மைனஸ் வரும் 3 க்கும் மைனஸ் வரும் அப்பதான் ஆட் பண்ணா -7 னு கிடைக்கும் சரியா சோ x square minus 4x minus 3x plus 12 இப்போ இது ரெண்டத்துல இருந்து x வெளியே எடுத்துட்டோம்னா x minus 4
மைனஸ் இது ரெண்டத்துல இருந்து 3 வெளியே எடுத்துட்டோம்னா அப்ப எக்ஸ் மைனஸ் 4 மட்டும்தான் வரும். ரைட்டா? இது ரெண்டத்துல இருந்து 3 வெளியே எடுத்துட்டோம்னா எக்ஸ் வரும், மைனஸ் வெளியே இருக்கு, ஸோ -4 மட்டும்தான் வரும். இப்ப இது ரெண்டும் காமன், கரெக்டா? அப்ப எக்ஸ் -4 இன்டூ எக்ஸ் -3 தான் ஆன்சர். இப்ப இதே மாதிரி டிவைடட் பைல இருக்கிறதையும் நம்ம செய்யணும்ல. எக்ஸ் ஸ்கொயர் -6x + 8. இப்ப 8 ரெண்டா பிரிக்கணும். -6 வரணும்னா -4 -2. ஏன்னா 4 2s are 8, minus into minus plus 8 மாறிடும். அப்ப எக்ஸ் ஸ்கொயர் -4x -2x + 8. இப்ப ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருந்து எக்ஸ் வெளியே எடுக்கிறேன். அப்ப எக்ஸ் -4 கிடைக்கும். செகண்ட் ஃபேக்டர்ல இருந்து செகண்ட் வேல்யூல இருந்து -2 எடுக்கிறேன். அப்ப எக்ஸ் வரும் -4, 2 4s are 8. இது ரெண்டும் சேமா, அப்ப எக்ஸ் -4 இன்டூ எக்ஸ் -2 தான் நம்ம வேல்யூ. இப்ப அடுத்து லாஸ்ட் டேர்ம் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் ஸ்கொயர் -9. இது ரொம்ப ஈஸி. எக்ஸ் ஸ்கொயர் -9னா 3 ஸ்கொயர். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா. ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி தான் அந்த ஃபார்முலா. இதை தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஏ இடத்துல எக்ஸ் பிளஸ் 3 எக்ஸ் -3. இப்ப 4மே கண்டுபிடிச்சிட்டோம், சப்ஸ்டியூட் தான் பண்ணோம். நியூமரேட்டர்ல எக்ஸ் பிளஸ் 3 எக்ஸ் -2 எக்ஸ் -4 எக்ஸ் -3 divided by denominatorல x -4 x -2 x plus 3 x -3. இது ரெண்டும் கேன்சல். இதுவும் கேன்சல், இதுவும் கேன்சல், இது எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ பேலன்ஸ் 1 மட்டும் தான் இருக்கும். இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், p power 4 -16 p square -4p plus 4. இதுதான் நம்ம இப்ப சால்வ் பண்ண போறோம். சொல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் நியூமரேட்டர்ல p power 4 -16. இது எப்படி மாத்தி எழுதலாம் தெரியுமா? 16 வந்து 4 ஸ்கொயர். அப்ப p ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 16 4 ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். இப்ப என்ன ஐடென்டிட்டி யூஸ் பண்ண போறோம்? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a பிளஸ் b இன்டூ a மைனஸ் b. இப்ப a இடத்துல p ஸ்கொயர், b இடத்துல 4. இப்ப p ஸ்கொயர் பிளஸ் 4, இன்னொன்னு p ஸ்கொயர் மைனஸ் 4. இப்போ 4 எப்படி எழுதலாம்? 2 ஸ்கொயர்னு எழுதலாமா? அப்ப p ஸ்கொயர் பிளஸ் 4 இன்டூ p ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர். அப்ப இதை இன்னும் நம்ம பிரிச்சு எழுதலாம்ல. p ஸ்கொயர் பிளஸ் 4 இன்டூ p பிளஸ் 2 p மைனஸ் 2. நெக்ஸ்ட் டினாமினேட்டர்ல p ஸ்கொயர் மைனஸ் 4p பிளஸ் 4. ஸோ 4 தான் ப்ராடக்ட், ரெண்டா பிரிக்கணும். -4 வரணும். அப்போ -2 -2 -2 பண்ணும்போது -4 கிடைக்கும். மல்டிபிள் பண்ணும்போது +4. ஸோ p ஸ்கொயர் minus 2p minus 2p plus 4. ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்ம்ல p காமன். அப்போ ஒரு p இருக்கும், -2 மட்டும் இருக்கும். -2 இருக்குமா? ஏன்னா இந்த p வெளியே கொண்டு போயிட்டோம். மைனஸ் இது ரெண்டுத்துலயும் 2 காமன். ஸோ ஒரு p இருக்கும், மைனஸ் வெளியே போயிடுச்சா, -2 வெளியே இருக்கு. 2 2s are 4. ஸோ p -2. இப்ப இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு, ஒண்ணா சேர்த்து எழுதிடலாமா? p -2 இன்டூ p -2. இப்போ நம்ம கொஸ்டின்ல சப்ஸ்டியூட் பண்ணலாம். நியூமரேட்டர் என்ன இருக்கு? p ஸ்கொயர் பிளஸ் 4 p பிளஸ் 2 இன்னொன்னு p -2 டிவைடட் பை p -2 இன்டூ p -2. இப்ப இதுவும் கேன்சல் ஆயிடும். பேலன்ஸ் எதுவுமே கேன்சல் ஆகாது. பேலன்ஸ் இருக்கிறது எல்லாம் எழுதலாம். p ஸ்கொயர் பிளஸ் 4 p பிளஸ் 2 டிவைடட் பை p -2. இதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். எல்லாருக்குமே சம்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்க. நான் சொல்லித்தர டீச்சிங் மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. வீடியோஸ் எல்லாம் ஹைப்பும் பண்ணுங்க. அப்பதான் நிறைய பேருக்கு போய் ஷேர் ஆகும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.